ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இவங்களோட ரிசப்ஷன் லுக் தான் இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுக்கு ரியல் ஹேரு ரொம்ப லாங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேவி ஹேர் மாதிரி இருந்தது. அதை நாங்கள் ஃபுல்லாக க்ரிம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஹேர் ஸ்டைலும் இவங்க ஒரு மாதிரி ரஷ்யன் ஹேர் ஸ்டைல் மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அவுட்புட்டு. இது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ரிம்பிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா க்ரிம்பிங் வந்துட்டு ஸ்டே ஆகாது. நிறைய ஹேர் வந்து எடுத்து க்ரிம்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நம்ம க்ரிம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் க்ரிம்பிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கையெல்லாம் வலியாக இருந்தது. என்னோடய அசிஸ்டண்ட்டும் நான் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்களும் கொஞ்சம் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாகவே அந்த ஒர்க்கை நாங்கள் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ரொம்ப அழகாக அவங்களோட ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரையர்லாம் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணல. ஒன்லி க்ரிம்பிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கேர்ளும் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அக்செப்டபுளாக, ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த பெயினும் கொடுக்காம அழகாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். க்ரிம்பிங் ப்ராசஸ் முடிச்சிட்ட அப்புறம் நான் வந்துட்டு ஹை மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக லென்ஸ் வேணுமான்னு அவங்கள கேட்டேன். அவங்க வந்துட்டு ஓகே நான் ஒன்ஸ் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வச்சு காட்டினேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு அது சூட்டபுளாகவே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு நார்மலாகவே வந்து மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோம். தென் ஸ்கின் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஹை மேக்கப்புக்கு மூவ் ஆகிட்டோம். ஹை மேக்கப் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நியூட் ஷேடாக வந்து கேட்டாங்க. ரொம்ப சட்டலாக நியூட் ஷேடாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஷிம்மர் கூட அதிகமாக வேணாம், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி சட்டலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து ரொம்ப பேஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டு பீச் கலர் மாதிரி ஒரு பிங்க் ஷேடில் இருக்கிற மாதிரியான ஒரு கலர் வந்துட்டு நாங்கள் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணேன். தென் ஐ ஷேடோ வந்துட்டு ரொம்ப பிளெண்ட் பண்ணால் தான் அழகாக வரும். அதனால் நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். 2 பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி. தென் அவங்களோட ஷிம்மர் ஷேட் வந்துட்டு சில்வர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. சில்வர் ஷேட் வந்துட்டு நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அவுட்புட். ஐ ஷேடோ கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஷேடோவில் நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். 2 ப்ரஷ் இருந்தால் போதும், நம்ம சூப்பராக பிளெண்டிங் முடிச்சிடலாம். அதே மாதிரி அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் டார்க் ஷேடாகவும் இன்னர் சைடில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டனாகவும் நம்ம பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஐ ஷேடோ ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி கட் க்ரீஸ் கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்டி பண்ணிக்கணும். அந்த ப்ளேஸ் எல்லாமே கொஞ்சம் எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் க்ரீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வரும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு கொஞ்சம் ஹூடட் ஐஸ் மாதிரி கொஞ்சம் இருந்தது. அதனால் ரொம்ப வந்து பர்ஃபெக்ட் கட் க்ரீஸ் வந்துட்டு தெரியலை. பட் ஹை க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஹை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஹூடட் ஐஸ் மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் ஆனாலும் ரொம்ப ஃபைனலில் ரொம்ப அழகாக இருந்தாங்க இவங்க வந்துட்டு. ஹை ஷேடோ வந்துட்டு பண்ணும்போது இன்னர் டு அவுட்டர், அதுவும் மெயினாக 2 பக்கம் சேமாக இருக்குதா நம்ம செக் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு ஹை ஒரு மாதிரி வந்துடும், இன்னொரு ஹை இன்னொரு மாதிரி வரும். டேரக்ஷன் ஒரு வேல நின்றுட்டு ஒரே மாதிரி பிளெண்டிங் ஒரே மாதிரி ஃபோக்கஸில் நம்ம ஒர்க் பண்ணணும். நான் வந்துட்டு எப்போயுமே வந்து 2யும் நான் சேமாக பார்த்துட்டே இருப்பேன். கொஞ்சம் ஒன்று டார்க் ஆகிட்டாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து ஈக்குவலாக பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கட் க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கட் க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் பவுடர் செட் பண்ணிவிட்டு தென் ஷிம்மர் ஷேடு செட் பண்ணிட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஐ ஷேடோ வந்துருச்சு. அது எல்லாமும் நான் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். தென் அந்த கட் க்ரீஸ்க்கு வந்துட்டு நான் ப்ரஷஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இதுவே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாக டைம் கேட்டதுனால நான் வந்து இருக்கிற கன்சீலர் ப்ரஷ்லேயே வச்சு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேண்டில் பிளெண்ட் பண்ணிவிட்டு உடனே ஷிம்மர் ஷேட் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு கொடுத்த டைமே வந்து ஒன்லி 2 ஹார்ஸ் மட்டும்தான். இவளுக்கு ரியல் ஹேரில் ரொம்ப லாங் ஹேர் ஸ்டைல் பண்ணணும். க்ரிம்பிங் ஆல்சோ டைம் ஓவர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட க்ரிம்பிங் மட்டுமே 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து குயிக்காக பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் நான் ப்ரஷஸ் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு அடுத்த மூமெண்ட் என்னவோ அதை மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஒர்க் நீட்டாக இருக்கணும். அதனால ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் ஒர்க் பண்ணேன். ரொம்ப டைம் இருக்குது, டைம் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டென்ஷன் எப்போவுமே எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க்கில் இருப்பேன். அந்த மாதிரி இருந்தாவே நம்ம வந்து டைம் சேவ் பண்ணிடலாம். சும்மா அர்ஜென்ட் பட்டோம், ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அதனால் நான் வந்துட்டு ஒர்க் வந்துட்டு குயிக்காக முடிக்கணுன்றதை தாண்டி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருந்துகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இந்த கட் க்ரீஸ் முடிச்சுட்டு தென் பவுடர் செட் பண்ணிவிட்டு ஷிம்மர் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஷிம்மர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி நான் எப்போவுமே ஹேண்டில் தான் ஷிம்மர் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அதே மாதிரி பிளெண்டிங் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போயுமே ஹேண்டிலில் தான் வந்து நான் வந்து ஷிம்மர் ஷேடு வந்து அப்ளை பண்ணுவேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு ப்ரஷ்ஷில் பண்ணும்போது ஆனால் கையில் பண்ணும்போது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா அவங்க கண்ணு போய்ட்டு டச் ஆகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். நியூவாக ஹேண்டில் பண்ணுறவங்க வந்துட்டு நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹை வந்து பெயினாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக நான் வந்துட்டு ஸ்கின் மேலே, அதாவது அந்த ஹை ஷேடோவோட ஹை மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்கின் மேலே மட்டும்தான் டச் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து பண்ணி பழகியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கிளைண்ட் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைனா ஐயோ குத்து வலிக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு இவங்களுக்கு ஐஷேடோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இன்னும் ஆனால் ஐஷேடோ முடியலை, இன்னும் ஒர்க் இருக்குது. ஐஷேடோ வந்துட்டு ஷிம்மர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அது ஒரு மாதிரி டிஃபைன்டாக தெரியும். இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம்னு தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் ஐஷேடோ எப்போவுமே பிளெண்டிங்காக இருக்கணும். அதுவும் ஒரு டிப்ஸ் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஷிம்மர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த ஷேடை எடுத்து லைட்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈக்குவல் பிளெண்டிங்காக இருக்கும். அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக வரும். அந்த மாதிரி பண்ணும்போது நேச்சுரல் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஐஷேடோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்சீலர் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இவங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் ரொம்ப இல்லை. பட் இவங்களோட ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் எல்லோ டிண்ட் இருந்துச்சு. ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அந்த எல்லோவை வந்து மறைக்க முடியல. பட் நியூட்ரல் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ஸ்கின்னே எல்லோவாக இருக்கும்போது நான் நியூட்ரல் பண்ணேன்னா கழுத்துக்கும் ஸ்கின்னுக்கு ஃபேஸ்க்கும் அது வந்துட்டு வேறு மாதிரி காட்டிடும் அப்படின்னு நினச்சி நான் வந்து இருக்கிற டோன்லேயே மேட்ச் பண்ணி போட்டேன். அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுதான் ஹைலைட்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள், ஒரு ஆஃப் ஸ்கின் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃப் ஸ்கின் வந்து நான் கவர் பண்ணல. இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட உடனே வந்து அது செட் ஆன அப்புறம் தான் நம்மளுக்கு ரியல் டோனே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அது இல்லாமல் இப்போ பாருங்கள் ஈவனாக இருக்குது. ஸோ டோன் வந்துட்டு ஈவனாக பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுனாவே நம்ம மேக்கப் ரொம்பவே ஹிட் ஆகிடும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பிராண்ட் நார்ஸ் ஃபவுண்டேஷன் இவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருந்தது. அதே மாதிரி இவங்க கொஞ்சம் கிளாஸ் ஃபினிஷிங்கில் தான் எஃபர்ட் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ் அது ஆல்சோ ஒரு மாதிரி சில்வர் டோனில் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒரு கிளாஸ்லியாக போகலான்ற மாதிரி தான் எங்களோட பிளான் இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ஷேடு வந்துட்டு ரொம்ப க்ரீமி ஸ்ட்ரக்சரில் ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆச்சு. அவங்களோட ஸ்கின்ல கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருந்தாலுமே அதை பெருசாக வந்து எஃபர்ட் காட்டல. ஸோ ரொம்ப அழகாக மேட்ச் ஆச்சு அவங்களோட ஸ்கின்னுக்கு. அந்த மாதிரி அப்ளிகேஷன் நான் முடிச்சிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு அது நல்லா பிளெண்ட் பண்ணணும். இதில் நான் வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, பியூட்டி பிளெண்டர் வந்து வெட்டாக இருக்கணும். தென் வந்துட்டு இது நல்லா அந்த பிளெண்டிங் மெத்தடை நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ டச்சுன்னு நான் பண்ணுறத விட நான் வந்து ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் பண்ணுற மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ பிளெண்டிங் வந்துட்டு தேய்க்கிறது கிடையாது, நல்லா டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்சீலர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்ணுக்கு கீழேயும் நோஸ்க்கு மேலே ஹைலைட்டிங் பார்ட்டில் கன்சீலர் அப்ளை பண்ணுவோம். ஒரு டோன் எக்ஸ்ட்ரா பண்ணுறது தான் அதுக்கு அடுத்து பண்ணுறது. பட் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபவுண்டேஷனும் கண்ணுக்கு கீழேயும் கிளியராக அப்ளை பண்ணணும் இல்லையா, ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈவனாக பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் 2 டைம் நான் வந்து பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுவேன். எப்போவுமே 1 டைமோடு நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைலைட்டிங் பார்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கன்சீலர் வந்துட்டு ஃபார்எவர் 52 தான் என்னோடய ஃபேவரெட். ஸோ ஃபார்எவர் 52ல் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஈவனாக அதையும் அழகாக பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இந்த பிளெண்ட் பண்ணுற இடம்ல மோஸ்ட்லி நம்ம ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஐ மீன் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப அழகாக ஃபைனல் வந்துட்டு கிளாஸ் ஃபினிஷில் கொடுக்குறது பெரிய எஃபெக்டிவாக இதுவாக தான் இருக்கும். ஸோ டிஃபைன் பண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு பேஸ் நம்ம பண்ணுறதை விட ஒரு டோன் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஹைலைட்டிங் பார்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரைடலோட லுக் வந்து அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் உங்களோட எஃபர்ட் பார்க்கும்போது. ஸோ அதுதான் ரொம்ப மெயினாக. ஸோ கழுத்துக்கும் மெயினாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கழுத்து, காது இது எல்லாமும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அது வந்து விட்டுறக்கூடாது. ஸோ பிகினராக இருக்கிறவங்க அது எல்லாமும் கரெக்டாக பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் பிளெண்டிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இவங்க ரொம்ப பேஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு அவங்கள செக் பண்ண சொன்னேன். அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. தென் வந்துட்டு நான் பவுடர் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பவுடர் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். என்னென்னா நம்ம பேஸ் நம்ம லைட்டனாக கொடுக்குறோமோ இல்லை 2 2 3 லேயர்ஸ் நம்ம ஃபில் பண்ணுறோமோ, பட் பவுடர் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லுக் வந்துட்டு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக அது வந்து ஸ்டே ஆகும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹைப்ரோ, அவங்களுக்கு ரியல் ஹைப்ரோவோட ஷேடே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் ரொம்ப லைட்டாக அந்த லைன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஒரு மாதிரி டார்க்கன் பண்ணிக்கிட்டேன். அதுவே அவங்களுக்கு ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ லைனருமே இவங்களோடது ஹூடட் ஐஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப திக் லைனில் வந்துட்டு லைன் வந்து நம்ம போட முடியாது. அதனால் வந்து நான் ரொம்ப லைன் வந்துட்டு ரொம்ப தின்னாக தான் நான் வந்து ட்ராயிங் பண்ணேன். ஸோ அதுவுமே அழகாக இருந்துச்சு. ஐப்ரோஸ் பாருங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஐப்ரோஸில் சிலருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டார்க் ஷேட் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை லைட் ஷேட் யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே பிளாக் கிட்ட போகவே மாட்டேன். ரொம்ப டார்க் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் டார்க் எடுப்பேன். பிரைட்டாக இருக்கிறவங்க ரொம்ப இவங்க வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்காக வந்து நான் எடுக்கலை. ரொம்ப வந்து மீடியம் ஷேடு தான், ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் இருக்கும்ல, ப்ரௌன்லேயே ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் இருக்கும், அந்த ப்ரௌன் ஷேடு தான் நான் எடுத்து நான் இவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டேன். ரொம்ப அழகாக வந்துச்சு. இவங்களுக்கு ஹைப்ரோஸுமே அழகாக இருந்தது. ஆல்ரெடி திக்கு ஹைப்ரோவாக இருந்திருக்கனால எனக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டச் மட்டும் தானே பண்ணுறேன், ரொம்ப லைன் ப்ராப்பராக வரையணும், ரொம்ப ஃபில்லிங் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து இல்லை. ரொம்ப அழகாக ஆல்ரெடி இருக்கிறதுனால சும்மா சும்மா மேலோட்டமாக டச் பண்ணிக்கிட்டேன். அதுவே ரொம்ப அழகாக ஃபைனல் வந்து நேச்சுரல் ஃபினிஷ் கொடுத்துச்சு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு லெவல் வந்து காஜல். பட் அவங்களுக்கு வந்துட்டு பிஃபோராக காஜல் போடாததுக்கு முன்னே கண் வந்து கலங்கிட்டே இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா எங்களுக்குமே கண் கலங்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா அவங்க வீட்டுக்கு பேக் சைடில் வந்துட்டு பிரியாணி குண்டாவில் வச்சு பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த புகை வந்து என்ன பண்ணுச்சுன்னா வீட்டுக்கு ரூம்குள்ளே எல்லாமே வந்து பரவிட்டு இருந்தது. அது வந்துட்டு எங்களை எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. பிரைடெல்லாம் ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு. ஆல்ரெடி அவங்களுக்கு கண்ணில் வந்து சும்மா தண்ணி வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காஜல் போடும்போது ஹெவியாகவே வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் நம்ம மேக்கப் கொஞ்சம் கூட ரிமூவ் ஆகலை. அதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய பாயிண்ட்டு. அவங்களுக்கு வந்துட்டு கண் வந்து செட்டில் பண்ணி பொறுமையாக தான் நான் ஒர்க் பண்ணேன். பட் அவங்க ஃபாஸ்ட்டு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. பட் கண்ணில் தண்ணி கழங்கிட்டே தான் இருந்தது. பட் ஓகே, நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதை தொடச்சி விட்டு அடுத்து நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்துட்டு காண்டோர் எனக்கு எல்லாருக்குமே காண்டோர் பண்ண பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த காண்டோரில் தான் அதோட முழு எஃபர்ட்டே காண்டோரில் தான் இருக்குது. நெத்தியிலேருந்து, நோஸ்லேருந்து, சீக்ஸ்லேருந்து எல்லாமே காண்டோர் பண்ணும்போதுட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதை டிஃபைன் பண்ணி காமிக்கும். ஸோ காண்டோருக்கு நான் வந்து எப்பவுமே ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ரொம்ப அழகாக அந்த காண்டோர் வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா அதுதான் வந்து லுக்கை அழகாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறம் ப்ளஷ்ஷில் வந்துட்டு சிரிக்கும்போது என்னோடய பிரைட்ஸ் எல்லாருமே அழகாக இருப்பாங்க. இவங்க அதை விட அழகாக இருந்தாங்க. ஸோ பிரைடல் வந்து சிரிக்க வச்சு அந்த ப்ளஷ் போடும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ராசஸ்ஸு. ப்ளஷ் போட்டுட்டு அது கொஞ்சம் செட் ஆகணும், அதனால் அதை விட்டுட்டு லிப்ஸ்டிக்கு மூவ் ஆகிட்டேன். லிப்ஸ்டிக் வந்து பேஸ் வந்து அவங்களுக்கு இவங்க மாமியார் ஒரு இடையில வந்து ஒரு காமெடி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நல்ல ஒரு டார்க் பிங்க்கு வந்து லிப்ஸ்டிக் போடுமா, கண் வந்துட்டு சிம்பிளாக போட்டிருக்கீங்க, நல்லா டார்க்காக வந்து லிப்ஸ்டிக் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போனோடனே பிரைடு என்ன சொன்னாங்கன்னா, அக்கா அப்படி வந்து போட்டுறாதீங்க, எனக்கு வந்து நியூட்ரலாக ஷேடை யூஸ் பண்ணி எனக்கு போடுங்க, ரொம்ப சட்டலாக இருக்கணும், எனக்கு லிப்ஸ்டிக்லாம் ஹெவியாக போட்டால் பிடிக்காது, எனக்கு லைட்டாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேடா, உங்களோட விருப்பம் தான், நான் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவேன். ஸோ டோன்ட் வெரி, நீங்கள் வந்து சட்டில் தான் ஃபஸ்ட்டே கேட்டிருக்கீங்க, சட்டில் கேட்டு போடுறேன். அப்படி உங்கள் மாமியார் என்கிட்ட கேட்டாலுமே, இல்லை சட்டிலாக போட்டால் தான் அழகாக இருக்கும், டார்க்காக இருந்தால் அந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்காதுன்னு நான் வந்து சொல்லிடுறேன். கேட்க மாட்டாங்க, கேட்டால் நான் அப்படி சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேக்கா அப்படின்னு வந்து ஸ்மைல் பண்ணி அவங்க வந்து நியூட்ரல் ஷேட் கேட்டாங்க. வந்து பேஸ் வந்துட்டு லைட் அண்ட் ஷேட் போட்டுட்டு அப்புறம் லிப் லைனர் போட்டுட்டு தென் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணேன். ஸோ அப்போவுமே கண் அவங்களுக்கு கலங்கிட்டே தான் இருந்தது. அவங்களுக்கு கண் வந்துட்டு சும்மாவே கலங்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. பட் அந்தளவுக்கு அந்த புகை வந்து டிஸ்டர்ப் பண்ணல தான். பட் எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு கண்ணில் தண்ணி வரல. பட் இவங்களுக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருந்தது. ஏன்னு தெரியல, எனக்கு இவ்வளோ தண்ணி வராது, பட் வந்துகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்புறமா வாட்டர்லாம் குடிக்க சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பண்ண அப்புறம் தான் நான் வந்துட்டு ஓகே நீங்கள் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டரில் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தண்ணியெலாம் குடிச்சிட்ட அப்புறம் மறுபடியும் கோஆப்ரேட் பண்ணாங்க.
தென் லிப்ஸ்டிக்கோட அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ரொம்பவே அழகாக வந்து லிப்ஸ்டிக் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து நான் காட்டினேன், லிப்ஸ்டிக்கோட கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது ஓகேவான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போவே நான் ஆன் ஸ்பாட்டில் ஒவ்வொரு லுக்குமே நான் கேட்டுப்பேன். ஏன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே ஆன் ஸ்பாட்டில் டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகிட்ட அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகிட்ட அப்புறம் இல்லை இது வேண்டாம் வேறு மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ பேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிப் லைனர் போட்டேன். லிப் லைனர் போட்ட அப்புறம் லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ இது க்ரீமியாக ஒரு ஃபாரவர் 52 பேலட்டிலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் கொடுத்துருச்சு, அழகாக இருந்தது. உங்களுக்கு ஓகேவா போதுமா நான் கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்குதுக்கா, லிப்ஸ்டிக்கோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் அப்படின்னாலே ஹைலைட்டிங் தான் இல்லை, ஹைலைட்டர் தான் இருக்கிறதுல ஹைலைட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் ஒர்க்குனாவே அது ஹைலைட்டிங் தான். அதுதான் ஒரு மாதிரி கிளாஸ் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு லுக்கே வந்துட்டு. ஸோ ஸ்மைல் பண்ண சொல்லிவிட்டு அந்த ஹைலைட்டிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். ஏன் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹைலைட்டிங் போடுறோம் அப்படின்னா, அந்த ஹைலைட்டிங் போடும்போது அந்த ஸ்மைல் பண்ணும்போது அந்த சீக்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், லூஸாக இல்லாமல் ஒரு மாதிரி திக்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக அப்ளை ஆகும், அது வந்துட்டு அழகாக. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக பிளெண்டிங் ஆகும், சூப்பராக வந்து அப்ளிகேஷன் ஆகும், ஈவன் பிளெண்டிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணுறதுலையுமே இருக்குது. ஸோ நோஸ் கிட்ட கொஞ்சம் கையில் போட்டுட்டு அப்புறம் ப்ரஷில் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் பண்ணும்போதுமே ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி ஜொலி 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 மினி 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 அப்படி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க கேர்ள்ஸ் வந்து பார்க்கும்போது. ஸோ அழகாக இருக்காங்க இவங்க வந்துட்டு. க்ளாஸ் எஃபெக்ட் கேட்ட மாதிரியே ஒரு பர்ஃபெக்ட் கிளாஸ் ஃபினிஷிங்கில் நான் வந்துட்டு இவங்களுக்கு பேஸ் டூ எண்ட் வரையும் நான் வந்து அழகாக கொடுத்துருந்தேன். அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பி ஃபைனல் லுக் பார்க்கும்போது. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது பேஸ் வந்து பாருங்கள். இப்போ வந்து இவங்க ஸ்கின் பாருங்கள், இவங்களோட நெக்கோட ஸ்கின்னுக்கும் ஃபேஸோட ஸ்கின்னுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் கூட இல்லாமல் ஸ்கின் ஃபினிஷிங்கில் ரொம்ப ஒரு அழகான ஒரு க்ளாஸ் எஃபெக்டில் ஒரு மேக்கப் கொடுத்துருந்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பி ஃபைனல் லுக்கு. இன்னும் இது செட் ஆகவே இல்லை, இன்னும் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் ரொம்ப அழகாக செட் ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு மூவ் ஆகிட்டோம். ஏன்னா இருக்கிறதுலே ஹேர் ஸ்டைல் நான் கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்களோட லாங் ஹேரில் நான் பஃப் க்ரியேட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அந்த லாங் ஹேரில் லாங்காக பிடிச்சிட்டு பஃப் வந்து பேக் கோமிங் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸாகவே நான் பண்ணிகிட்ருந்தேன். ஆனாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். எவ்வளோ ரவுண்டாக எவ்வளோ அழகான ஒரு பஃப் கிடச்சிருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இவங்களுக்கு அந்த பஃப் ஸ்டைலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த பஃப் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் வந்துட்டு நான் சைடாக சென்டரா அப்படின்லாம் கேட்டிருந்தேன். சைடு கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக அவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எனக்கு ஹேர் விடணும், கேர்ள்ஸ் வேணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அது விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் புல்லிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷைனிங் ஸ்ப்ரே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புல்லிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப அழகாக வந்து அந்த புல்லிங் கூட வந்திருந்தது. அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருந்தேன். ஃப்ரண்ட் ஓகே, ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நீங்களே வந்து பாருங்கள் ஃபைனலில் வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்வேன். தென் இதில் வந்துட்டு புல்லிங் கொடுத்துட்டு லைன்ஸ் வந்து நிறைய எடுக்கணுன்றதில்ல, ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக எடுத்திங்கனாவே அழகாக வரும். க்ரிம்பிங் கரெக்டாக பண்ணிவிட்டு ஷைனிங் ஸ்ப்ரே கொடுத்துட்டு புல்லிங் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். புல்லிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் ஹேர் ஸ்டைலிங்கில். பட் பழக பழக எல்லாமே ஈஸியாக வந்துடும். நீங்கள் நிறைய பழகி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த புல்லிங் வந்து நான் வந்து பண்ணேன். ஸோ ஒன்ஸ் வந்து பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அந்த லைன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புல்லிங் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்காக ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அழகாக வந்து புல்லிங் நம்ம வந்து கரெக்டாக புல்லிங் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் புல்லிங் நம்மளுக்கு கிடச்சிரும். பின் பண்ணுறதும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பின் தான். பின் பண்ணும்போது அழகாக வந்து 2 விரலில் பிடிச்சி நல்லா அழுத்தி பிடிச்சி பின் பண்ணுங்கள். அந்த பின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிராண்டடாக இருக்கணும். பின்னோட குவாலிட்டி கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் சீக்கிரமாக மெஸ்ஸி ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பின்னில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. பின்னில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை நல்லா பிராண்டாக வாங்கிக்கோங்க. என்னோடது ஒரு பாக்ஸு பின் வந்து ஹேர் பின் வந்துட்டு 500 ருபீஸ் அப்படி தான் நான் கொடுத்து வாங்குவேன். ஸோ 50 ருபீஸ்க்கும் கிடைக்கும், 20 ருபீஸ்க்கும் கிடைக்கும், ஏன் 10 ருபீஸ் கூட கிடைக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நம்ம பின்னெல்லாம் நம்ம பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா அது சீக்கிரமாகவே மெஸ்ஸி ஆகி சீக்கிரமாக கலைஞ்சிரும். பின் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அதுக்கப்புறம் லாங்காக பேக்கில் வந்துட்டு ஃபுல் ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு கீழே வந்து கேர்ள்ஸ் பண்ணுற வீடியோ தான் நான் எடுத்திருந்தேன். ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் நான் எடுக்கல. தென் நான் வந்துட்டு ஃப்ளவர் மேக் பண்ணும்போது நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இவங்களுக்கு லாங்காக இருக்கு இல்லையா, அதனால் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஸ்டே ஆகணும், அந்த லுக் வந்து ஒரே மாதிரி க்ரியேட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும் அந்த கேர்ள்ஸ் வரதுக்காக. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு செட் ஆகிடுச்சு நல்லா. ஃபேஸ் பாருங்கள் இப்போ க்ளோ எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அழகாக செட் ஆகிடுச்சு. தென் ஃப்ரண்ட்டில் அவங்க கேர்ள்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கேர்ள்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயும் கேர்ள்ஸ் கொடுத்துட்டு அது வந்துட்டு மெயினாக அவங்களுக்கு சுற்றாமல் பார்த்துக்கணும். அவங்க வந்து பயப்படுவாங்க, நம்ம வந்து ஒன்றும் ஆகாதுன்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி இவங்க எல்லா கேர்ள்ஸும் கேட்குறது தான், ஸ்ப்ரே பண்ணால் ஒன்றும் ஆகாதா, க்ரிம்பிங் பண்ணால் ஒன்றும் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்றும் ஆகாது தான். பட் டெய்லி நம்ம பண்ணுறது இல்லையா, ஒரு நாள் 2 நாள் தானே பண்ணுறோம், ஸோ ஒன்றும் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிராண்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப வந்து பிராண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அதுவுமே வந்து ஹேருக்கும் டேமேஜ் கொடுக்கும் தான். ஸோ நம்ம பிராண்டாக யூஸ் பண்ணுறதுனால அது அந்த அளவுக்கு போயிட்டு அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கேர்ள்ஸ் பண்ணோன்னு இந்த மாதிரி டால் மாதிரி இருந்தாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க பக்கத்தில் உட்காந்து, டால் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே ரசிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தாங்க, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பேக்கில் இப்படி தான் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். லைன்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். பட் அழகாக இருந்துச்சு. டைம் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனாலும் நான் அவங்களையுமே சேர்த்து வேலை வாங்கினேன். வேறு என்ன பண்ண முடியும், டைம் இல்லைன்னு சொல்லும்போது சரி நீங்களும் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவரெல்லாம் வந்துட்டு நானே வாங்கிட்டு போயிருந்தேன். அது வந்துட்டு கட் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவங்க ஆன் ஸ்பாட்டில் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ளவர்லாம் எதுவுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணல, முன்னாடி என்கிட்டயே எல்லாமே ஒப்படைச்சிருந்தாங்க. எனக்கு பிஃபோர் அவங்க சொல்லலை, லேட்டாக சொன்னாங்க. ஸோ அதனால் நான் எதுவுமே அரேஞ்ச் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ அவங்களவே வேலை வச்சேன். அவங்களவே வந்து செஞ்சு கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஃப்ளவரெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி கொடுத்தாங்க. தென் வந்துட்டு ஜுவல்லெல்லாம் வந்துட்டு போட்டு விடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷால்லாம் போட்டுட்டு, ஐ மீன் லெஹங்காவோட ஷால் எல்லாமே போட்டுட்டு ரொம்ப அழகாக வந்து அவுட்புட் வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. அவங்களோட ஃப்ளவர் வந்து இந்த ஃப்ளவர் வந்து கிடைக்கிறது எங்கள் ஊரில் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. நான் கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால ரொம்ப ரிஸ்க்காக தான் இருந்துச்சு. பட் இவங்க லக்கு எனக்கு அன்றைக்கி வந்து ஈஸியாகவே கிடச்சிருச்சு. இந்த ஃப்ளவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங். அந்த ஃப்ளவர் எனக்கு கிடச்சிது வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியில் தான் நான் போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட அவுட்புட்டை வந்துட்டு ஃபுல் ஃபினிஷிங்கில் பாருங்கள், ரொம்ப 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 அழகாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஃப்ளவர் பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். கீழேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணின்னு போகும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்துட்டு எந்த டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து நம்ம வைக்கும்போது கிட்ட வச்சுருவோம். பட் நம்மளுக்கு கீழே வரும்போது நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்காது, இல்லைனா பூ பத்தாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கீழேருந்து நீங்கள் வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி லாங்காக இருந்ததுனால நான் கீழேருந்து வச்சுட்டு ரொம்ப எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி வேணி, நம்ம மேலே வேணியுமே நான் வந்து கட்டியெல்லாம் கொண்டு போகல, ஆன் ஸ்பாட்டில் தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த பக்கமும் ஒரு மெஷர்மெண்ட் கரெக்டாக நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நடுவில் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த பக்கம் ஒரு கொடுத்துட்டு ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு, இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு சென்டரில் வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு சென்ட்ரல் நான் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸஸோட அந்த கீழே வந்துட்டு குச்சாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் எக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு என்கிட்ட சின்ன சிசர் இருந்துச்சு, குட்டி சிசர், அதை வச்சு நான் வந்து அழகாக ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டி வச்சுருந்தா கூட அவ்வளோ அழகாக இருந்திருக்காது, அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆன் ஸ்பாட்டில் டக்குன்னு முடிக்கிற ஒர்க் இவ்வளோ அழகாக வருதா அப்படின்றது எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்துச்சு. அவங்களுக்குமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களோட ஃபைனல் லுக் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்களே. ரொம்ப அழகாக ஸ்மைல, அவங்க ஜுவல்லிலேருந்து மேலேருந்து கீழே வரையும் டால் மாதிரி இருந்தாங்க. பர்ஃபெக்ட் டால் மாதிரி இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட ஸ்கின் டோனு, அவங்களோட ஹேரோட லென்த்து, அவங்களுடைய ஃபுல் பாடியோட ஸ்ட்ரக்சர் இவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அவங்களோட ஃபுல் லுக் பார்க்கும்போது. அவங்க ரொம்ப ஹாப்பி. பேக் சைடில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி லுக் வந்துட்டு உங்களுக்கும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பரை இதில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.